ஒரு வழியாக நல்ல மனசோட காவேரி இந்த வீட்டை வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான முடிவை சாரதா ஸ்ட்ராங்காக எடுத்துடுறாங்க. சாரதா இந்த தடவை தான் வந்து எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக இழுபறியாக இருந்து கதையை இழுக்காமல் டக்குன்னு கொடைக்கானல் ஒரு பெரிய கதை காத்துட்டு இருக்குங்கிறதுக்காக தன்னுடைய மகள்களை கூப்பிட்டு அவங்களை கேள்வியெல்லாம் கேட்டப்பறம் அவங்க கொடுக்க முடியாத காவேரிக்கணுன்னு, பிள்ளைங்களா நீங்கள் அறிவிருது அவங்களுக்குலாம், உங்களுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த வீட்டை விற்கிறோம். இந்த வீட்டுக்கு மொத்த உரிமை எனக்கு தான் இருக்குது. நான் அந்த வீட்டை விற்கணும்னு நினச்சா விற்காமலே இருந்துக்கலாம். நான் எனக்கு வந்து பணம் தேவையில்லை. இப்போ நான் இங்கே இருந்துக்கிறத இந்த மாதிரியே இருந்துப்பேன் நான். ஆனால் அந்த வீட்டை யாருக்கோ கொடுக்கறதுக்கு உங்களுக்கும் பணம் வேணுங்கிறது காவேரிட்ட கொடுத்தா அந்த வீட்டை அட்லீஸ்ட் நான் உரிமையாக போயாச்சும் இருப்பேன். எனக்கு அது என் புள்ள வீடுன்னு நினைப்பேன் நான். எனக்கு அதுக்காகவாச்சும் அந்த வீட்டை நான் அவளுக்கு மட்டும் தான் விற்பேன். இல்லை உங்களுக்கு வந்து அவளுக்கு விற்க வேணாம்னா வீட்டே விற்க வேணாம், அது சும்மாவே கிடக்கட்டும், நான் அதை பற்றி கவலைப்படல. பின்னாடி டூரிஸ்ட் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அது பண்ணிட்டு போகிறாங்க, அது போலீஸ் பிரச்சனை, என் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு பேசிடுறாங்க அவங்க. இப்போ திருத்துன்னு எல்லாம் முடிச்சோன்னா வீட்டை விற்கிறதா இருந்தால் அவளுக்கு விற்கிறதுனா ஓகேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி கடைசியாக வந்து அந்த சபதம் போட்டாங்கல்ல, உனக்கு வீட்டை விற்க விடமாட்டேன்டி அப்படின்னு கங்கா அந்த சபதத்தை சுக்கு நூறாக்கி இப்போ 2 காரில் கிளம்பி கொடைக்கானலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயும் காவேரியும் பாட்டியும் சாரதாவும் ஒரே காரில் போகும்பொழுதே வந்து அவங்களாம் சந்தோஷமாக கார் நல்லா இருக்குது சொகுசாக இருக்குலாம் பார்த்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே போனால் சந்தானத்துடைய நினைவுகள் வரும் அப்படிங்கிறலாம் சொல்லி அவர் எவ்வளோ பாசமாக இருப்பார், நல்ல ஹஸ்பண்ட் அவருங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஆப்பு வைக்கிற மாதிரி அங்கே ஒரு உண்மைகள் வேறு தெரிய வரப்போகுது. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குட்டி குட்டி கலாட்டாலாம் இருக்குல்ல, உன்னை விட நல்ல பொண்ணுலாம் வந்துச்சு என் பையனுக்கு அப்படின்னு பேசுவாங்கல்ல மாமியார்லாம் மருமக கிட்ட, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. எனக்கும் நல்ல வரலாம் வந்துச்சுன்னா அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சாப்பாடை உருட்டி கொடுக்குறதே டேஸ்ட்டாக இருக்கும்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு காரில் எப்பயும் போலே வந்து ஒரே பிரச்சனை புழு வந்துகிட்டு இருக்கு. நிவினும் யமுனாவும் பின்னாடி கங்காவுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது, வாந்தியாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசு நெருடலாக இருக்குது. குமரன் வாய்ஸ் நோட்டெல்லாம் அனுப்புறாரு இவரும் ஒன்றா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு, மெசேஜ் அனுப்புறாரு, ஒரு வாய்ஸ் நோட்லாம் அனுப்புறாரு, அண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்ட்டு. உடனே வந்து அந்த வீட்டை சீக்கிரம் விற்றா தான் வந்து குமரனை இங்கே கூட்டுற முடியும், உங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியும். யமுனா சொல்ல நீ எனக்கு ஒன்றும் பணம் கொடுத்து கிழிக்க வேணான்ட்டாரு இவர். ஏன் அப்படி பேசுறீங்கன்னா, எனக்கு வேணாம், இதை பற்றி பேசி சண்டை போட வேணாம், நாங்கள் வரதே விஜய்க்காக தான், 2 கார் வேணுங்கிறதுக்காக நான் வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் தான் சந்தானத்தோட குடும்பம்னு ஒரு குடும்பம் வந்து கதை விட போகுது. அது யாருங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.